எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜீவா சமையலில் நம்ம வந்து சமோசா, வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெஜிடபிள் வெங்காயம் வச்சு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப்பு மைதா மாவு, நீங்கள் மைதா மாவில் செய்யலாம். ஒரு கப்பு மைதா மாவு வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கலவாக உப்பு போட்டுக்கலாம். பொடி உப்பு ஸ்பூன் கலந்துக்கலாம். எண்ணெய் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. நான் நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம். நம்ம இப்படி கையில் பிடிச்சோம்னா அப்படியே கெட்டியாகிற மாதிரி இந்த மாதிரி பத்து வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை கோதுமை மாவுலேயே செய்யலாம். ஆனால் மைதா மாவில் செஞ்சதுன்னா நல்லா முறுமுறுன்னு இந்த டீ கடையில் சமோசா இருக்குதுல்ல அந்த மாதிரி வரும். அதனால் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு செய்யலை. அதனால் நாம் மைதா மாவு செய்யலாம். மைதா மாவில் செய்யலாம். இங்கே பாருங்கள், மைதா மாவு பேக்கெட் இருக்குது. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை எல்லாம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா இல்லை கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுக்க வேண்டாம், நம்ம சும்மா ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம அது ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சு எண்ணெயில் வேக வைக்கும்போது கொஞ்சம் வதங்கிக்கும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இதுக்காக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாய் போடலை, காரம் மிளகாத்தூளில் போயே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய்னா இந்த குழந்தைகள்லாம் கடிக்கும்போது வாயில் கடிபடும், அதனால் பச்சை மிளகாய் சேர்த்தலை. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. அது வந்து பெருங்காயப்பொடி இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் மாவு ஊறிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து நம்ம உருட்டிக்கலாம். பாருங்க,
லைட்டாக சப்பாத்தி பதத்துக்கு உருட்டாத, நல்லா லைட்டாக வர்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் சமோசா வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அளவுக்கு வந்து நம்ம மெலிசாக, ரொம்ப மெலிசாக உருட்டிக்கணும். நம்ம எல்லா உருண்டைகளையும் இப்போ உருட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம். தோசைக்கல்லை சூடு பண்ணி இதை லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அதை குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு லைட்டாக சுட்டு எடுத்தோம்னா போதும். ரொம்ப வேகணுங்கிறதெல்லாம் இல்லை, லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம். நம்ம இது எதுக்கு இப்படி சூடு பண்ணி எடுக்கிறோன்னு சொன்னால், இது வந்து நம்ம வெறும் மாவாக இருந்தால் பிஞ்சு வந்துடும். இது வந்து எப்படி வேணாலும் மடக்கலாம், ஒன்றும் ஆகாது. அதுக்காக வேண்டி தான் இப்படி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறது. இதுக்குள்ளே நம்ம இப்போ ஆனியன் இதெல்லாம் வைக்கும்போது நம்ம எப்படி மடக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கலாம். அதுக்கு தான் இப்படி சூடு பண்ணி எடுக்கிறது. சூடு பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வெட்டிக்கலாம். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் நல்லா அகலமாக தான் 3ஆக கட் பண்ணலாம். ஆனால் இது அகலம் கம்மியாக இருக்குது, அதனால 2ஆக மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வெட்டி சீட்டுக்கெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி கல்லில் போட்டு எடுத்ததெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். அதில் வந்து இது சைடில் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இதை வந்து நம்ம அந்த ஸ்டஃப்பிங் பண்ணிக்கிறோம்ல, அதுக்குள்ளேயே போட்டு கலக்கிடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுலேயே போட்டு கலக்கி நம்ம நடுவே ஸ்டஃப்பிங்கை வச்சுக்கலாம். சமோசா வந்து எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்படி கொண்டு போயிட்டோன்னா இங்கே வந்து கேப் வருது. இதில் வந்து நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மைதா மாவு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டு இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து இதில் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரக்கூடாது. அதனால் இப்படி போட்டுட்டு இப்படி முக்கோணமாக வச்சு மசாலா நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம். தேய்ச்சி பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக தான் இருக்கணும். ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கரிஞ்சு போயிடும். உள்ள இருக்கிறது வெந்ததுக்கு நம்ம இது ஏற்கனவே வேக வச்சது தான். இருந்தாலும் மிதமான சூட்டில் நம்ம வேக வச்சோம்னா தான் நல்லா பொரிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். போதும், நம்ம சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 போட்டு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக ஆக வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம்.
வந்து இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா